அனைவருக்கும் வணக்கம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தம்பி சீமானுடைய பேட்டியை நான் பார்த்தேன். சிறப்பாக கொடுக்குறாரு. அதில் ஒரு கேள்வி கேட்குறாரு, பதில் சொல்லட்டும் பார்க்குறேங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எஸ்வி சேகருடைய அப்பாவுக்கு ஒரு சாலை பெயரை சுட்டு இருப்பதாக சொல்கிறாங்களே, தமிழ் தேசியத்துக்காகவும் திராவிடத்துக்காக எத்தனையோ பேர் தியாகிகள் உயிரெலாம் விட்டாங்களா, அவங்க பேர்லாம் வந்துருச்சா தமிழுக்காகவும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் கேட்டது உண்மையிலேயே பாராட்ட வேண்டியது தான். அதே நேரத்தில் எஸ்வி சேகர் எப்படிப்பட்டவர் என்பது எல்லோருக்குமே தெரியாது. எந்த கட்சியில் ஏதாவது அவர் கொடுத்தாதான் அதை பற்றி பேசுவார், வெக்கமே இல்லாமல் பேசுவார். அதனால் பெண்களை இழிவுபடுத்தி பேசுவார். அதெல்லாம் பார்த்துட்டோம் நம்ம. இதெல்லாம் இப்படி இருக்கிறப்ப என்னை போன்றவர்கள், இது ஆதங்கம் அல்ல, உண்மை. அதாவது என்னை போன்ற நாடக கலைஞர்கள் அந்த காலத்தில் நாடகம் போட்டு சீர்திருத்த நாடகம் கிராமங்களில் போட்டு தான் அந்த சமூக நீதி கோட்பாடு, தீண்டாமை ஒழிப்பு இப்படிலாம் செய்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஏன் நாடகத்தை நீங்கள் எடுத்துங்க, அவர் 7000 நாடகம் போட்டதா சொல்கிறார். அந்த நாடகத்துக்கெல்லாம் மூல காரணமாக இருந்தவர் என்னுடைய தந்தை. அதனால தான் அந்த பேர் சூட்டணும்னு அவர் ஆசைப்படுறாரு. அதை ஆமோதிக்கிற வகையில் முதல்வர் சொல்லியிருக்கிறார். என்ன எடுத்துங்க, என்னுடைய நாடகத்தினுடைய அந்த தலைப்பை மட்டும் பாருங்க, உங்களுக்கு கதைய சமூக நீதி எல்லாமே புரிஞ்சிடும். சேற்றினிலே செந்தாமரை, படிக்காதவன் படும் பாடு, அடுத்தது சமுதாய சந்தையில். இந்த 3 நாடகமும் நான் இயக்கி இந்த மாயர்க்கும் பக்கத்தில் உள்ள அந்த கிராமங்களில் எத்தனையோ கிராமங்களில் இந்த நாடகம் போட்டார்கள். என்னுடைய பிள்ளைகளும் நானும் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். எது சமூகத்துக்கு தேவையான செய்திகள் சொல்கிற அவருடைய நாடகங்கள் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அவர் 7000 நாடகங்களில் என்ன புகுத்திருக்கிறாரு, அதை விளக்க முடியுமா தமிழக அரசாங்கம்? இப்போ என்ன பண்ணுறவங்கள எங்கே இருக்குன்னு தெரியாமல் அடையாளம் தெரியாமல் வாழ்கிறோமே. இதெல்லாம் நினைக்கிறப்ப எல்லாம் யார் வாழை பிடிக்கணும் காலை பிடிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். அதே நேரத்தில் சீமான் சொன்னது இன்றைய இந்த செய்தி மட்டும் நான் வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம்.